ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த பூமிதானம் ப்ராஜெக்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். நம்ம அக்ஷய கோசாலையில் இருக்கக்கூடிய கோமாதாக்களுக்கு இடம் பத்த மாட்டேங்கிறது. இப்போ இருக்கிற இடம் பத்த மாட்டேங்கிறது. காலார நடந்து விடணும். அதனால தான் கால்நடைனே பேர் அதுக்கு. காலார நடந்து விடணும்னா இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் கோமாதாக்களை தான் நம்ம அவுத்து விடுறோம். ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் கட்டிடுறோம். இது விஸ்தாரமாக இடம் வேணும். ராயர்கிட்ட நாங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டே இருந்தோம். அவருக்கு நம்ம வச்சுட்ட பிரார்த்தனை அவர் காதில் விழுந்துடுச்சு. ரொம்ப அட்ஜசண்ட்டாக, வெரி அட்ஜசன்ட் டு அக்ஷய கோசாலா, மிஸ்டர் சீனு, வெள்ளை சீனுன்ற ஒரு அன்பர். அவர் பெண்ணுக்கு, அவருடைய மகளுக்கு திருமணத்திற்காக அவர் இடத்த ஒட்டி, நம்ம கோசாலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்த நமக்கு அவர் தரா மாதிரி அவர் இது பண்ணியிருக்கார். அது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் லேண்டு. அது மார்க்கெட் ரேட்டை விட மிக குறைவான விலையில் நமக்கு அவர் தரார். நாங்கள் ஒரே ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணினோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா அந்த மார்க்கெட் ரேட்டு நம்ம கொடுக்கணும், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபென்ஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. எங்களுக்கு வந்து தற்சமயத்துக்கு முடியாது. ஏற்கனவே வந்து நம்ம பவித்திரவனம் வாங்கும்போது அதில் கொஞ்சம் லோன் இருக்குது எங்களுக்கு. அதனால் இப்போத்துக்கு கொஞ்சம் எங்களுக்கு சிரமம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி, இந்த தொகையை மாத்திரம் எனக்கு ஒரு 3 மாதத்தில் கொடுங்க என் மகளுக்கு திருமணத்துக்காக, மீதி நீங்கள் 6 மாதம் சொல்கிறீங்க, 1 வருஷம் எடுத்துங்கன்னார். 6 மாதம் இல்லை சுவாமி, நீங்கள் 1 வருஷம் எடுத்துங்க, 1.5 வருஷம் எடுத்துங்க, எனக்கு ஒரு பாதி தொகை மட்டும் எனக்கு திருமணத்துக்கு மாத்திரம் வேணும் மகளுக்குன்னு சொல்லி கேட்டார். அந்த அவர் சொன்ன அந்த அணுகுமுறை ரொம்ப ரொம்ப பிடித்தமாக இருந்தது. வேலையிட்ட உத்தரவு கேட்டோம், அவர் ப்ரொசீட்னு சொன்னார். உடனே அந்த ப்ராசஸில் இறங்கினோம். தானங்கள் வந்து நம்ம சாஸ்திரத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கு. அன்னதானத்துக்கு ஒரு மகிமை, வித்யா தானத்துக்கு ஒரு மகிமை, வஸ்திர தானத்துக்கு ஒரு மகிமை, இது மாதிரி எல்லா தானத்துக்கும் இருக்குது. பூமி தானத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. பூமி தானம்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு அடி எவ்வளோ பேர் பிரச்சனை, நிலத்தகராறே ஆகிட்டுருக்கு இல்லையா? அதனால் பூமி தானம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பூமி தானத்திற்கு வந்து அதுவும் நம்ம கோமாதாக்கள், ராயருடைய அனுகிரகம் பெற்ற அந்த கோசாலை, அந்த கோமாதாக்களுக்கு வந்து பூமி தானம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அதில் முடிஞ்சவங்க அந்த பூமி தானத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது அந்த கோதானம், நம்ம அந்த பூமி தானம் நமக்கு கிடைக்கப்பட்டு கோமாதாக்களை அப்படி அவுத்து விட்டு அது காலார நடக்கிற அந்த ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வை பார்க்குறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்போடு. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ.